பேய்னாலே சிவப்பு புடவை, வெள்ளை புடவை இதுதான் கட்டிட்டு வருமா? பேய் வந்து எந்த கடையில துணி எடுக்குது? புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு போறதெல்லாம் ஆத்மா. நிறைய வீட்டில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாம வெள்ளை சேலை எல்லாம் காணும், அதே மாதிரி சரியாக கொலுசுகள் எல்லாம் காணும். ஒரு ஃபீமேல் சொன்னாங்க, எனக்கு அங்க தொடுற மாதிரி இருந்துச்சு, நைட்டு தூங்கும்போது இங்க தொடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேய் வந்து செக்ஷுவலா எதனா வேலைகள் பார்க்குமா? கண்டிப்பா. இப்போ சாப்பிட்டு நான் மிச்சம் வைக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு அதை சாப்பிடலான்னு பார்க்கும்போது அந்த சாப்பாடு அங்கே இருக்க மாட்டேங்குது, காலி. இந்த மாதிரி பானைக்குள்ள இது பண்ணிட்டு அதுக்குள்ள கட்டு திக்பந்தனம் போட்டு இவன் உடம்பு கூட போன்னு சொன்ன உடனே நைட் நேரத்தில் அது காமம் தானே என்கிட்ட வந்து அது பண்ணும் இது பண்ணும். இந்த மாதிரி பானைக்குள்ள பிடிச்சிட்டு அது காசிக்கெல்லாம் கொண்டு போய் அந்த பானைக்குள்ள எதுனா இருக்கா சக்தி பிரேதாத்மா பிசாஸ் இருக்காது உள்ள இருக்கும். இப்ப இருக்கா? சில ஆத்மகள் இருக்கும். வேணாம் வேணாம் வேணாம். யார் உடம்புல ஆத்மா இருந்தாலும் குடிச்சு இந்த மாதிரி அடைச்சிருவீங்க. பேசுவே பேய்கூடா. பேசுவீங்களா? கர்ப்பமா இருக்கிறவங்களுடைய கண்ணுக்கு கட்டாயமா பேய் தெரியும். பார்த்ததுலேயே அதிகமா கேட்டது இந்த விஷயம் தான். ஸோ இது உண்மையா? பிரெக்னெண்டா இருந்தா கண்டிப்பா பேய் கண்ணுக்கு தெரியுமா? ஓம் நம சிவாய. இது என்ன தெரியுதா? இப்போ நான் வந்து அடுத்து அதிகமா என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள், பேய் வந்து கதவு தட்டுது, கரெக்டா? பேய் கதவு தட்டும். பேய்னால அதுக்கு இருக்க பவரால் ஈஸியா ஒரு ரூம்குள்ள வர முடியும்ல. ஆமா. அப்புறம் எதுக்கு அது கதவு தட்டுது? ரத்தம் வேணும். பேய் கதவு தட்டுது. கதவு தட்டிட்டு சரி ஓகே கதவு தட்டுறதுன்னு திறந்து பாக்குறாங்க, அப்போ அங்க எதுவுமே இருக்க மாட்டேங்குது. தெரியாது. தெரியாதா? அது அங்க இருக்காது, எங்கன்னா போயிருமா? போகாது. ஸோ ஹாய் கைஸ், என்னடா இவன் வித்தியாசமாக ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்க, நல்லாவே தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நான் நிறைய ஸ்டோரி சொல்லியிருப்பேன். நானும் இல்லை, நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு நடந்த ஸ்டோரிஸ் வந்து ஏகப்பட்டதை சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக ஒரு 200 கிட்ட இருக்கும். ஸோ அது இல்லாமல் அதுக்குள்ளே நிறைய டவுட்ஸும் எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ நமக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸையும் தீர்த்துக்கிறதுக்கு யாரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் அகோரி. ஹாய் சார். दीर्घायुष्मान भव. श्रीमात्रे नमो नमः. अष्टदिग्बंधना. ओम नमः शिवाय. महादेवाय नमः. नीलकंठाय नमः. ओम पार्वती देवा. हर महादेवा. काशी महादेवा नमो नमः. शिव अनुग्रहस्तु. இந்த கலியுகத்துல நடக்கிற பாவங்கள் தீர்க்கிறதுக்கு சிவன் அப்பா அனுப்பியிருக்கிறாரோ, இங்க அனுப்பியிருக்கிறாங்க. ஓம் நம சிவாய. நல்லா இருக்கிற அப்பா. ஓம் நம சிவாய. தீர்காயுஷ்மான பவோ பவ. இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேய் கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் அவங்களுடைய லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் வீடியோஸாக போட்டுட்டு இருப்பேன். பட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் நம்புற மாதிரியும் இருக்கு, சில விஷயங்கள் நம்பாத மாதிரியும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டவுட்ஸும் இருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு அதிகமாக மக்கள் கேட்ட ஒரு சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேய்னாலே சிவப்பு புடவை, வெள்ளை புடவை இதுதான் கட்டிட்டு வருமா? பேய் வந்து எந்த கடையில துணி எடுக்குது, கொலுசு மாட்டிட்டு நடக்குது, அந்த கொலுசு அது எங்க வாங்குச்சு, இப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஆசை எல்லாத்துக்கும் விட ஆசை. ஆசைக்காங்கிறது அளவு கிடையாது, ஆசைக்காங்கிறது முடிவு கிடையாது. நீ ஒரு மனிதர், நான் ஒரு மனிதர், நீ ஒரு ஆங்கரா ஒரு பெரிய ஆளா இன்னைக்கு வந்திருக்கிறேன். அந்த ஆசைలో முன்னுக்கு போகும்போதுலேயே தெரியாமல் திடீர்னு ஆக்சிடெண்ட்டாக இறந்துருவாங்க சில பேர். எனக்கா? உங்களும் இல்லை, பொதுவாக எல்லாம். ஓகே. அவங்களும் சொல்லலை, பொதுவாக பொம்பளை ஆனாலும் ஆம்பளை ஆனாலும் நிறைய ஆசைகள் இருக்கும். அந்த ஆசையில் இறந்தவங்க பெய்யா சுற்றுறது உண்மை. அந்த ஆசை தீர்த்ததுக்கு யார் உடம்புல வேணால் புகுந்துக்கலாம். அதே மாதிரி ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா சம்பாதிக்கிற டாக்டர் திடீர்னு நீ என்னென்னமோ பண்ணுவாங்க. நீங்கள் சொன்னபடியா தெரியாத அளவு நகை வாங்கிக்குவாங்க. பண்ணதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் என்னடா நான் எப்போ வாங்கியிருக்கேன்னு தெரியும் போதிலும் அவங்களுக்குள்ளதான் பேய் பிடிச்சிருக்கும். நீங்கள் கேட்டுருக்கிறீங்க இல்லைங்களா, புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு போகிறதெல்லாம் ஆத்மா. அது வந்து 3 விதமான வளங்களுக்கு தெரியும். ஒன்று மாட்டுக்கு தெரியும், 2வது நாய்க்கு தெரியும், 3வது பூனைக்கு தெரியும். நைட் நேரத்தில் நீங்கள் நிறையா பக்கத்தில் பார்த்துருப்பீங்க, நாய்கள் கற்றுக்கிட்டே இருக்கும். நாய் கண்ணுக்கு அவ்வளோ சுத்தமாக தெரியும். நீங்கள் சொன்னபடியாக பெரிய கண்ணு வச்சுக்கிட்டு சேலெல்லாம் போட்டுக்கிட்டு
நகை எல்லாம் போட்டுக்கிட்டு ஏன் வருதுன்னா அது வந்து சாகும்போதிலோ நகை இல்லை, சாலை இல்லை. அதனால ஆத்மையாக சுற்றி பெய்யா சுற்றி நீங்கள் சொன்னபடியாக நடக்கிறது உண்மைதான். பெய்யெல்லாம் ரெட்டு சாலை பிடிக்குமான்னு கேட்டீங்க. ரெட்டு சாலை பிடிக்கும், வெள்ளை சாலை பிடிக்கும், அதே மாதிரி கருப்பு சாலை கூட பிடிக்கும். ஆனாலும் அது எப்படியெல்லாம் வாங்கும்னு கேட்டிருக்கீங்க. ஆசை காட்டும் போல ஒரு உடம்புல ஒருத்தரோட உடம்புல சேர்ந்து அந்த பெய் வந்து அவன் உடம்புல புகுந்து அது வாங்கினதுக்கப்புறம் ஒரு நிமிஷம், பேய் ஒருத்தர் உடம்புல பூந்து கடைக்கு போயிட்டு சிவப்பு சேலை வாங்கும். ஆமாம், ஆசை வச்சுதான். ஓகே, அப்போ பேய் கிட்ட இருக்கிற அந்த சிவப்பு சேலை, கொலுசு, புடவை இது எல்லாமே பேய் ஒருத்தருடைய உடம்புக்குள்ள பூந்து அது போய் வாங்கிக்கும். அது வாங்கும் ஆசை. ஒருத்தருக்கு ஒரு பெய் இருக்கும். இப்போ நிறையா குரூப் மீட்டிங் வச்சிருக்கும் போதில் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒன்று வாங்குறீங்க, நானும் ஒன்று வாங்குறேன். அதே மாதிரி பெய்கள் கூட ஒருத்தர் வச்சு அவங்க தேவையை சம்மந்தப்பட்டதில் வாங்கி வச்சுக்கும். அதனால வந்து சில பேய் வெள்ளை சேலை வாங்கிக்கும், சில பேய்கள் வந்து கொலுசுகள் வாங்கிக்கிட்டு அவங்க அது இதுக்கெல்லாம் தேவைப்படும் போதிலோ அது யூஸ் ஆகும். நிறையா வீட்டில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரியாமல் வெள்ளை சேலையெல்லாம் காணும், அதே மாதிரி சரியாக கொலுசுகள் எல்லாம் காணும். ஆனால் அவங்க உடம்புல கூட பெய்கள் புகுந்து அது வந்து சுடுகாட்டில் வச்சிரும், காட்டில் வச்சுக்கிறோம். அந்த பெய்கள் அதிகமாக சுடுகாட்டில் இருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதை விட எல்லா ரோட்டில் சுற்றுறது அவ்வளோ உண்மை. அப்போ சுடுகாட்டில் இருக்கிற இந்த வெள்ளை புடவை, சிவப்பு புடவை, அங்கே இருக்கிற சில விஷயங்கள் இது எல்லாமே பேயோட அது ஆசை வச்சு மனிதர்களோட புகுந்து அது தேவைப்படும் போது இது பண்ணிக்கும். அந்த பேய்க்கு போகிறத பிடிக்கல, நல்லா ஓட்டுற கார் அவன் மேலே உடனே பிடிச்சி ஆக்சிடென்ட் பண்ணி சாவடிச்சு. சில பேய் வந்து காமத்தில் இது பண்ணிக்கும். சில பேரும் நல்லா ஆட்டுக்கறி சாப்பிடணும்னு நினச்சி அவன் உடம்புல புகுந்து சாப்பிடும். சில பேய்களை வந்து பூனைகளில் புகுந்துடும். காமனி, மோகினி கேள்விப்பட்டீங்களா? காமனி அண்ணன் எப்படி சொல்லுங்க? காமனி, மோகினி தெரியும். காமனி அண்ணன் தெரியுமா? காமனி தெரியும். அது கூட சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். காமனி யாரு? காமனி காமம் இல்லை, இதை பற்றி நான் ஒரு கேள்வி கேட்கலான்னு இருந்தேன். என்னன்னா இப்போ சில பேர் என்கிட்ட சொன்ன ஸ்டோரி ஒன்று இருக்கு. என்னன்னா எனக்கு ஒரு ஃபீமேல் சொன்னாங்க, எனக்கு அங்கே தொடுற மாதிரி இருந்துச்சு, நைட்டு தூங்கும்போது இங்கே தொடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேய் வந்து செக்ஷுவலாக எதனா வேலைகள் பார்க்குமா? கண்டிப்பாக. எந்த ஆசையோடு இறந்துருவாங்களோ அந்த ஆசை தீராமே போக மாட்டாங்க இல்லையா? ஆசைங்கிறதே சில பேய்கள் வந்து தண்ணி போடும். பேய் தண்ணி போடுமா? ஆமாம். ஆளுகள் கூட இப்போ நல்லா இருக்கிற பையன், நான் ஏற்கனவே சொன்னார்க்குல்ல, நல்லா படிக்கிற பையன், அவன் ரோட்டில் போகிறான், நைட் நேரத்தை அவன் பேய் பிடிச்சிச்சான்னா திடீர்னு தண்ணி போடுவான். அதே மாதிரி நல்லா இருக்கு. இப்போ பேய்க்கு வந்து ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது ஒருத்தவங்க உடம்புக்குள்ள பூந்து தான் அது செய்யுமா? உண்மைதான். அது பூராம அதை செய்ய முடியாது. சரி, ஓகே. அப்போ எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ சாப்பிட்டு நான் மிச்சம் வைக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு அதை சாப்பிடலான்னு பார்க்கும்போது அந்த சாப்பாடு அங்கே இருக்க மாட்டேங்குது, காலி ஆயிடுது. அது ஆத்ம பிரேலேப்பனா, பிசாசி பிரேலேப்பனா? அது நீங்க உன்னை கண்ணால் தானே பார்த்தியா? வச்ச சாப்பாடு கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே இருக்காது. அது எப்படியாண்ணா? அது நீ உன்ற கூட யாராவது இருக்கிறாங்க, நீங்களே பார்த்துருக்கிறியா? கூட ஆள் இருந்தாங்க, ஆனால் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து ஆத்ம பிரேலேப்பனா, பிசாசி பிரேலேப்பனா சொல்லுவாங்க. ஆத்மாங்கிறது காத்து ரூபத்தில் இருக்கும், தீ ரூபத்தில் இருக்கும். நீங்க பெய்யன்னு கேட்குறீங்க, யக்ஷினி, மோகினி, டாக்கினி சக்திகள் நிறையாவே இருக்கும். அந்த சக்திகள் சில ஆத்மகள் வந்து உங்களுக்கே தெரியும், உங்க உடம்புலையே புகுந்து நீ கண்ணால பார்த்தாலும் கூட அது நீயே சாப்பிடலாமா கூட சொல்லும். அது வந்து பேய் ஆத்மா ஏதோ ஒன்று என் உடம்புல பூந்து நானே தான் அந்த சாப்பாடை சாப்பிட்ருக்கேன். நீ மறந்துற. அது மறந்துட்டு என்ன ஆகும் தெரியுமா? இதுல கூட நான் சொல்றேன் சில விஷயங்கள். 2 ஆத்மகள் இருக்கும், புருஷனை பொண்டாட்டி ஆத்மகள். நீங்க 2 பேர் போறீங்க, இதுல ஒரு விஷயம் இருக்குது. என்னாச்சு தெரியுமா? நீங்க சொன்னபடி நல்லா குழம்பு சமைச்சுக்குவாங்க, குழம்பு சிக்கன் குழம்புல சமைச்சு வச்சுக்கோங்க. அந்த பேய்க்கு சாப்பிடணுமான ஆசை இருக்கும். என்ன பண்ணும் தெரியுமா? அந்த 2 பேய் புருஷனை பொண்டாட்டியே பிடிக்கும், உடம்புக்குள்ள புகுந்துக்கு அப்புறம் என்ன 2 பேரும் சண்டாகும். சாப்பாடு டயத்துக்கு அந்த டயத்துல என்ன ஆகும் தெரியுமா? நீங்களும் சாப்பிட மாட்டீங்க, நீங்களும் சாப்பிட மாட்டீங்க. சண்டை ஆயிடுச்சுன்னு அவங்கள எங்க போயிருவாங்க? ரூம்ல போயிருவாங்க. அப்போ நீங்களும் போயிருவீங்க. அப்போ அவங்க தெரியாம அவங்க உடம்புல புகுந்து அவங்க தான் வந்து சாப்பிடுவாங்க. இல்லைன்னா நாய்க்கு பேய் பிடிக்கும், பூனைக்கு பேய் பிடிக்கும். பேய் பிடிக்குமானா பேய் வந்து அதிகமா வருது நாய் ரூபத்திலோ கருப்பு பூனை ரூபத்துல வரும், வந்து சாப்பிட்டு போயிடும். நம்ம என்ன நினைப்போம்? இது பூனை சாப்பிட்டுச்சுன்னு நினைப்போம். அதே மாதிரி நீங்க ஒண்ணு கேட்டீங்க, காமனி என்ன கான்னு சொன்னீங்க. காமத்தோட இறந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து ஆசை தீராது. சில மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி உருவங்கள் ரெடி பண்ணுவாங்க, தெரியுதா? இந்த மாதிரி உருவங்கள் ரெடி பண்ணி 3 ஆணி அடிச்சு இந்த பையன் ரொம்ப நல்லா இருக்கிறான், ரொம்ப பெரிய ஆள் ஆக போறான், புரியுதா? புரியுது. பொதுவாக சொல்றேன்.
ஆக போகிறான்னு சொல்லி இவன் நல்லா என்னை விட நல்லா ஆகிறான்னு சொல்லி நம்ம பக்கத்தில் முன்னால் இருக்கிற நண்பர்களை இவன் வந்து பொம்பளை பைத்தியம் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, காமினி இறந்து போயிருப்பாங்க இல்லையா, இறந்து போனால் சில ஆத்மகள் வச்சு காமினின்னு வர வச்சுட்டு கல்யாணம் ஆகாதா சில விஷயங்கள் தப்பாக பண்ண இருக்காங்க இல்லையா, அந்த ஆத்மகள் வர வச்சுட்டு இந்த மாதிரி உடலுக்குள்ள எதுக்குள்ள உடலான்னா இது ஒரு உறவம் இதுக்குள்ள வர வச்சுட்டு அவங்க சம்மந்தப்பட்ட போட்டோ ஆனாலும் பரவாயில்ல, மண்ணு ஆனாலும் பரவாயில்ல, கால் மண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, தாண்டி போற மண்ணு ஆனாலும் பரவாயில்ல, இது பண்ணிட்டு ஒரு பெரிய பானைக்குள்ள இந்த மாதிரி பானைக்குள்ள இது பண்ணிட்டு அதுக்குள்ள கட்டு திக்பந்தனம் போட்டு இவன் உடம்பு கூட போன்னு சொன்ன உடனே நைட் நேரத்துல அது காமம் தானே வந்து அது பண்ணும் இது பண்ணும். அது வந்து பொம்பளை ஆத்மங்க கூட வரும். என்கிட்ட வந்து பண்ணும்போது பெண் உருவத்துல வருமா இல்ல எனக்கு கண்ணுக்கு தெரியாத அப்படி வருமா? அது வந்து உங்களுக்கு தெரியும். அந்த அது இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு தங்காச்சி கேட்டிருக்கிறீங்கன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு அது இது பண்ணுறதால தெரியுதுல உணர்வு. ஆமாம், 3 விதமாக இருக்கும். மோகினி, யக்ஷினி, டாக்கினி, காமினி. இந்த காமினிங்கிறது நைட் நேரத்துலேயோ நமக்கே தெரியாமல் அந்த சக்தி உறிஞ்சிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கும். அது நமக்கே தெரியாமல் அந்த உணர்வுகள் சில பேர் தூக்கம்னு நினைப்பாங்க, தூக்கத்தில் பொம்பளை கனவு வந்துச்சுன்னு நினைப்பாங்க, சில பேருக்கு வளருவாங்க, சில பேருக்கு கண்ணு முன்னாலே தெரியும். இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யாருன்னா ஏவி விட்டா மட்டும்தான் வருமா இல்ல இறந்து போனவங்க அவங்களுக்கு இருக்கிற ஆசையினால வந்து அதை செஞ்சுப்பாங்களா இல்ல ஏவி விட்டுறாங்களா? இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் 2 இருக்கு. ரெண்டுமே இருக்கு. அனுப்புனது பெருசு. எது பெருசு? அனுப்புனது பெருசு. அது வந்து கட்டு திக்பந்தனம் பண்ணி இப்போ இந்த மாதிரி உருவங்கள் பண்ணி ரெடி பண்ணக்கு அப்புறம் அது யார் எடுக்கணும்? நம்மளும் அது அகோரிகள் தான் எடுக்கணும். உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமா போன் மூலமா என்னை வந்து தொடர உள்ளுங்க. எந்த மாதிரி பிசாசு இருந்தாலும் கண்டிப்பா பதில் சொல்லி அதுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணித்தரேன். அதே மாதிரி பெய் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அமாவாசை பௌர்ணமி டயத்துல பவர் ஏற்றிக்கிட்டு ரத்தம் உறிஞ்சிக்கிட்டு பெரிய பெம்ம ராட்சஸாக மாறி எல்லாருமே நாசனம் பண்ணிக்கிட்டே போகும். அப்படிப்பட்ட பெய்கள் நாங்கள் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி கட்டு திக்பந்தனம் பண்ணி இந்த மாதிரி பானைக்குள்ளே பிடிச்சிட்டு அது காசிக்கெல்லாம் கொண்டு போய் அந்த பானைக்குள்ளே எதுனா இருக்கா சக்தி பிரேதாத்மா பிசாசு இருக்காது உள்ள இருக்கும். இப்போ இருக்கா? சில ஆத்மகள் இருக்கும். வேணாம் சாப்பாடு வேணுமா? அந்த மக்கள் நீ ஏமாத்திருக்கிறல்ல, நாசனம் பண்ணிருக்கிறல்ல, அந்த ரத்தம் உறிஞ்சிருக்கிறல்ல, உன்னை என்ன பண்றேன் பாரு, காசி கொண்டு போய் ஓம் நம சிவாய மகாதேவா நமோ நம சாந்தம் அகோரிக சாந்தம் ஓம் நம சிவாய சக்தி பிரபாவம். இப்போ வந்து நீங்க அந்த மாதிரி எங்க யார் உடம்புல ஆத்மா இருந்தாலும் பிடிச்சி இந்த மாதிரி அடைச்சிருவீங்க. பேசுவீங்களா? ஆசா நீ ஒரு மனிதர் தானே, நான் ஏற்கனவே சொன்னேன். உங்க உடம்பு சப்போர்ட் பண்றது வேறு, உடம்புக்கு ஆத்மா வேறு. ஒருத்தர் வந்து வண்டி ஓட்டுக்கிட்டு போறப்ப ரைடிங் பண்ண முடியும். அவன் ஆத்மா வந்து நல்லதா இருக்கும், உடல் வந்து சப்போர்ட் பண்ண என்ன பண்ண முடியும்? அந்த ஆத்மா வந்து இறந்து போனாலும் கூட இன்னொரு உடம்புக்குள்ள வரும். அதே மாதிரி இறந்து போன ஆத்மா எல்லாமே ஆசை இருக்கும். இறந்த போன எல்லாருமே 15 நாளுக்கு அப்புறம் பெய்யாதான் சுத்துவாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க இறந்து 15 நாளைக்கு அப்புறம் பெய்யா வருவீங்கன்னு சொல்றீங்க. அது என்ன 15 நாள்? ஓ எல்லாருமே இறந்துருவாங்க. இறந்தவங்க எல்லாருமே காற்றுல சுற்றுவாங்க. காற்றுல சுற்றி அவங்க ஆசைகள் தீர்த்துக்குவாங்க. அதனால எல்லாருமே பெரிய காரம் சின்ன காரம் பண்ணுவாங்க. அதில் சில பேர் ஆசை தீராமல் பெரிய பெய்யாக மாற்றிக்குவாங்க. சில மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இறந்து போன ஆளுங்க கூட சும்மா விடாத அளவில் அந்த ஆத்மலேருந்து சில மண்ணெல்லாம் எடுத்து சாந்த அடியாத அளவில் அவங்க சில அப்பாவி மக்களுக்கு சைவனை பெய்ய ஏவலை எழுப்பு விடுறதுக்கு எல்லாம் அனுப்பி அது ஒரு பெய்யா மாற்றி விட்டுருவாங்க. சில பெய்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரெக்னன்ஸாக இருக்கிற பொம்பளைக்கு கரு உண்டாகாம கரு கூட சாப்பிட ரத்தம் உறிஞ்சிட்டு இருக்கும். ஆமா சாமி, இந்த மாதிரி கதை வந்து நான் ஒரு 2-3 கேட்டிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ் இருக்காங்களே, கர்ப்பமா இருக்கிறவங்களுடைய கண்ணுக்கு கட்டாயமா பேய் தெரியும். பார்த்ததுலேயே அதிகமாக கேட்டது இந்த விஷயம் தான். ஸோ இது உண்மையா? பிரெக்னெண்டா இருந்தா கண்டிப்பா பேய் கண்ணுக்கு தெரியுமா? ஓம் நம சிவா. இது என்ன தெரியுதா? குட்டி சைத்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. இப்போ எல்லாருக்குமே சின்ன பசங்க பார்த்து எப்படி இருக்கும்? கொஞ்சம் மொத்த கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை? குட்டி சைத்தான் இது. இந்த குட்டி சைத்தானுக்கு என்ன வேணும்? யார் பிரெக்னன்சி இருக்கிறாங்களோ இந்த ஜாதகத்துக்கு ஒத்துமையாக இருக்கணும். எல்லாருமே பிடிக்காது. அது பிடிச்சவங்களுக்கு தான் போய் வயிற்றுக்குள்ளே போய் அந்த கரு வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சாப்பிட்டு கடைசி வரைக்கும் அந்த கரு உண்டாகாமல் 1 மாதம் 2 மாதத்துல வெளியில் வரும். இதான் குட்டி சைத்தம். ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். இது கூட இதுன்னு கூட நான் வந்து இந்த மாதிரி பானைக்குள்ளே இது பண்ணிட்டு கொண்டு போய் நாசனம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இது அலைஞ்சாலும் கூட
மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கும். அமாவாசை பௌர்ணமி டயத்துல 11லேருந்து 21 குட்டி சைத்தான் உருவாகும். ஒரு சுடிக்காட்டு உருவாக குட்டி சாத்தான் வந்து அதுவே உருவாகுமா? ஆமா, இதுக்கு ஒரு சாபம் இருக்குது. அந்த சாபத்தில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஆத்மகள் இதுக்கு வந்து எல்லா பசங்களும் அழிஞ்சுக்கிட்டே பண்ணிக்கிட்டே பவர் அதிகம் பண்ணிக்கிட்டே போகுது. எல்லாம் ஒரு டயத்தில் வந்து எல்லாரும் ப்ரெக்னன்சி எல்லாமே பண்ணுது, கரெல்லாம் இதாகிட்டே இருக்குது. அப்போ வந்து எல்லா குருக்கள் வந்து கட்டு திக்பந்தனம் பண்ணி நீ எல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் கேட்டு நான் என்ன எப்படி எல்லாம் இதெல்லாம் கிடையாதோ எனக்கு ஏதோ ஒரு வரம் கொடுங்கன்னு சொல்லும் போல சரன்னு சொல்லி சில மந்திரவாதியை கேட்டு அதெல்லாம் சக்தியெல்லாம் ஏற்றுக்கிட்டு அமாவாசை பௌர்ணமி டயத்தில் 21 குட்டி சைத்தானா சுடிக்காட்டுலேருந்து பிறந்து வரேன்னு சொல்லி அந்த சாப்பம் வாங்கினதுனால அதே மாதிரி 21 சைத்தான் வரும். அந்த சைத்தான் வரும்போது ரொம்ப ஜாகிரதா. அதனால ஞாயிற்றுக்கால அமாவாசை டயத்திலோ அமாவாசை பௌர்ணமி டயத்திலோ சுடிக்காட்டு இடத்துல பிரெக்னன்சி இருக்க பொம்பளை போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு பிரெக்னெண்டா இருக்கிற பெண்கள் சுடுகாட்டு பக்கம் போகக்கூடாது. கண்டிப்பா. ஏன்னா அங்க குட்டி சாத்தான் இருக்கும். கரெக்டா? சரி, ஓகே சாமி. இப்போ வந்து இன்னொரு கேள்வி நான் ரொம்ப நாளா கேட்கணும். இப்போ வந்து பேய் ஆத்மா இவங்களால வந்து மொபைல் ஃபோன்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ என் ஹஸ்பண்ட் எனக்கு கால் பண்ணாரு, நான் எடுக்கல, பட் வேற யாரோ அதை எடுத்து பேசியிருக்காங்க அந்த காலை. புரியுதா உங்களுக்கு? நான் பேசல, பட் வேற ஏதோ ஒன்று எடுத்து அவங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கு. பஞ்சபூதம் செல் டவர் எதுலேருந்து வருது? சிக்னல். எதுலேருந்து வருது? காத்துலேருந்து வருது. காத்துல அதீதமான சக்தி எங்க இருக்கு சொல்லுங்க? காத்துல அதீதமான சக்தி ஆக்சிஜன். ஓகே, ஆக்சிஜன், நைட்ரோஜன், கார்பன் டை ஆக்சைடு மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி தெரியாத ஆத்மகள் சுவாமிகள் கூட காத்திருப்பம் தான் இருப்பாங்க. நிறைய கோயில்கள் போனீங்கன்னா மாரியாத்தா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பராய டெம்பிளில் போனீங்கன்னா அந்த கடவுள் உடம்புல புகுந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க. இவனுக்கு பேய் பிடிச்சிருக்குது, இவனுக்கு இது இருக்குதுன்னு உடனே பார்த்து கூட சொல்லுவாங்க. அந்த பேய் கூட பேசுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கள? அதே மாதிரி இந்த காத்துல இருக்கிற ஆத்மகள் வந்து எது வேணும் ஆக்சஸ் பண்ண முடியும். அவனுக்கு அந்த பெய் அறிகுறி இருக்கிறனால, அவனுக்கு பிடிச்சிருக்கிறனால அவன் அந்த பெய்யோட பாதிப்பு இருக்குது. அவனை பணம் சம்பாதிக்காம விடுது, அவன் ரத்தம் குடிச்சிக்கிட்டே இருக்குது, அவனுக்கு எதுவுமே நல்லது நடக்காம அவனை எப்போ சாவடிச்சு கொண்டு போவான்னு நினச்சி அவனை பைத்தம் பண்ணி இப்மாட்டிசம் பண்ண அந்த பெய் அவனாவே எல்லா சூழ்நிலை ஒரு பைத்தியமா பண்ணி சைக்கோ பண்ணி அவனை எது செஞ்சாலும் கூட பெய் தான் பேசும். டிவியில் கூட பெய் தான் தெரியும். ஓகே சாமி, இப்போ நான் வந்து அடுத்து அதிகமாக என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள், பேய் வந்து கதவு தட்டுது, கரெக்டா? கதவு தட்டும், பேயினால அதுக்கு இருக்க பவரால் ஈஸியாக ஒரு ரூம்குள்ள வர முடியும்ல. அப்புறம் எதுக்கு அது கதவு தட்டுது? ஆத்ம பேயலேப்பனா பிசாசி பேயலேப்பனா ரத்தம் வேணும், இவன் ரத்தம் கொடுப்பே, இந்த வீட்டில் சாப்பாடு சாப்பிடுவே, அந்த பெய்யோட நினப்பு அப்படி இருக்கும் போல அவன் அந்த பெய் உங்கள் வீட்டை வர பார்க்குது. அந்த பெய் உங்கள் வீட்டில் இருக்கிற ஜாதகத்தை ஒத்துமையாக இருக்குது. அந்த பெய் வந்து சுடுகாட்டிலேருந்து வரும்போதில் நீ கொண்டு வந்திருக்கிறல்ல, சில சமயத்தை மல்லியே கொண்டு வந்துடுவேன், சில மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி கொண்டு வருவேன்ல, அது பார்த்தப்ப இவன் நல்லா சாப்பிடுவான், இந்த நைட்டு இவனுக்கு உடம்புல புகுந்து சாப்பிட்ணும் அவன் நினச்சி அது உங்கள் உடம்புல புகுந்து விடாது. அளவாலோ சில உடம்புல புகுந்து சாப்பிடும், சில மக்கள் உடம்புக்குள்ள புகுந்த முடியாது. ஏன்னா தெய்வ சக்தி இருக்கும் சில பேருக்கு. ஆமா சாமி, இது வந்து நான் கேட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து பேயை பார்த்துருப்பாங்க, அமானுஷமான விஷயங்கள் நடந்திருக்கும். அவங்க வந்து அவங்க சொந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பூசாரி கிட்ட கேட்கும்போது உங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒன்று பூரா பாக்குது, ஆனா உன்னை அதை வந்து ஏதோ ஒரு சக்தி தடுக்குது, அது வந்து குலதெய்வம் தான் சொல்றாங்க. அது எல்லா சக்தி விட குலதெய்வ சக்தி அதிகம். எந்த கடவுளான குலதெய்வங்கிறது யாரும் தெரியுமா? அப்பா ஒரு பையனுக்கு அடி உளுந்தா எவ்வளோ கேர்ஃபுல்லா இருப்பாரையோ துடிச்சுக்கிட்டு இருப்பார் இல்லையா, அதே மாதிரி குலதெய்வம் கூட அப்படிதான். குலதெய்வ பூஜைகள் கூட சில பேர் நல்லா பண்ணிக்குவாங்க, சில பேர் பண்ணிக்க மாட்டாங்க. பண்ணிக்காதவங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அந்த சிக்கனும் சில பொருளும் திங்ஸும் மல்லி கொண்டு வரும்போது காமினி மாதிரி மோகினி மாதிரி சாப்பிட்ற பிசாசி மாதிரி சில பேர் சாவடிக்கிற பிசாசுகள் கூட அவனுக்கு கூட வரும். வீட்டுக்கு வந்து உள்ள புகுந்தும் போதோ குலதெய்வம் வந்து தடுக்கும், காப்பாற்றும். அந்த டைத்துல என்ன பண்ணும்? அது துடிச்சுக்கிட்டு எனக்கு இவன் சாப்பாடு வேணும், இவன் ரத்தம் வேணும், இவன் பொண்டாட்டி நான் பயன்படுத்திக்குவே, இல்லை இவனை காமத்துல பயன்படுத்திக்குவே, இவனை பொண்ணு நீ வந்து ஆசனம் பண்ணுவே, பொதுவாக சொல்கிறேன் அது சொல்லி அந்த பெய் வந்து ரொம்ப தள்ளாடிக்கிட்டு கதவு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னும் எல்லாரும் ரூபாயோ வீட்டில் எல்லாம் சுத்திட்டே இருக்கும். என்ன சொல்லுவாங்க? கொலுசு சப்தம் எல்லாம் கேட்கும். எங்க போனாலும் கூட நிம்மதியா விட மாட்டேங்குது. சரி சாமி, ஒரே ஒரு டவுட்டு. பேய் கதவு தட்டுது, கதவு தட்டிட்டு சரி ஓகே கதவு தட்டுறன்னு திறந்து பாக்குறாங்க, அப்போ அங்க எதுவுமே இருக்க மாட்டேங்குது. தெரியாதா? அது அங்க இருக்காது, எங்கன்னா போயிருமா? போகாது. என்னன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அவன் நான் எதையே சொல்றேன்,
அந்த பேய் வந்து அவன் உடம்புல புகுந்து நினைக்குது. ஆமா. நினைக்கும் போதிலோ கதவை திறக்கும் போதிலோ ம். உடனே ஓடி போகுது. அவனுக்கு பின்னால யார் இருக்கிறாங்க? ஏற்கனவே நான் என்ன சொன்னேன்? குலதெய்வம். குலதெய்வ சக்தி எல்லா கடவுளை விட பவர் அதிகம். சரி, இப்போ குலதெய்வம் இருக்கும்போது அது எப்படி வந்து கதவு தட்டுது? உள்ள வரலையே, வெளியில இருந்து அவன் தடுக்குது. புரியுது கரெக்ட். அவன் சில பேர் குலதெய்வ சக்தி இல்லாதவங்களுக்கு உடம்புல புகுந்து எல்லா விஷயத்துல பயன்படுத்தி கடைசி உயிரில்லாம கூட பயன்படுத்திக்கும். அந்த அளவு உண்டாகும் அந்த பெய்யாங்கிறது. பெய்யுகள் பல ரூபங்கள்ல இருக்கும். எப்படிப்பட்ட பையங்கள் இருந்தாலும் கூட, சைத்தான்கள் இருந்தாலும் கூட எனக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க, எல்லா சரி பண்ணி விடுற. நம்ம ஆசிரமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மற்றும் சென்னையில் இருக்குது. வாங்க. ஓம் நம சிவாய. ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து உங்களுக்கு இருந்த பல கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கேள்விகள் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கேளுங்க. அடுத்த வாட்டி நான் சாமியை சந்திக்கும் போது கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் கேட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், பார்ப்போம். பாய். நன்றி. ஓம் நம சிவாய. தீர்காயுஷ்மான பவ பவ. எல்லா நன்மை சிவனோட அனுகிரகம். ஓம் நம சிவாய.